இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 1-8. ஒரு மோசமான நடத்தை உள்ள ஒரு பொல்லாத நடுவன் என்று இயேசு சொல்லுகிறார். பொல்லாத நடுவனிடம் நீதி கேட்டு ஒரு கைம்பெண் தினந்தோறும் அலைகிறார். அவருக்கும் நீதி கிடைத்தது. அப்படி என்றால் தம்மிடம் அல்லும் பகலும் வேண்டுகின்ற மக்களுக்கு, தாம் தேர்ந்து கொண்டவர்களுக்கு கடவுள் கட்டாயம் செவி சாய்ப்பார் என்ற உண்மையை ஆண்டவர் இயேசு இன்றைய ஓமை வழியாக சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாடம் கற்பிக்கின்ற பொருள் என்ன? இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். பொல்லாத நடுவனை போல அல்ல, நியாயத்தின் மையம் இறைவன், உண்மையின் மையம் இறைவன், இரக்கத்தின் ஊற்று இறைவன். ஆகவே நாம் எப்பொழுதும் நியாயத்தை தேடி, உண்மையை தேடி, வாழ்வை தேடி இந்த ஊற்றிடம் செல்ல முடியும். ஊற்றிடம் நமக்கு வாழ்வு கிடைக்கும், இந்த ஊற்றிலிருந்து நமக்கு வாழ்வு கிடைக்கும் என்று நம்பி வாழலாம் என்ற உண்மையைத்தான் இந்த ஓமை வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். தினந்தோறும் தன்னுடைய குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று குடும்ப ஜபம் ஜபிக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு எத்தனை? ஜபமாலை எடுத்து மகிமை தேவ ரகசியத்தை, மாட்சி மிகு தேவ ரகசியத்தை தியானிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதை தியானிக்காமல் வெறுமனே பரலோகத்து மந்திரம் மங்கள வார்த்தை சொல்லிட்டு நான் ஜபமாலை பண்ணிட்டேன் என்று நினைக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? அன்பானவர்களே, யாத்திரை போறேன், வேளாங்கண்ணிக்கு போய் மாதாவை சந்திச்சுட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு இங்கேருந்து நீண்ட பயணம் சென்று திரும்புகிறவர்கள் மொட்டையடிப்பது, பொறி வாங்குவது, அங்கே கடை வீதியில் பொருட்கள் வாங்குவது, இவைகளில் மட்டும் கவனம் செலுத்துகின்ற, திருப்பலிக்கு முன்னர் நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்து திருப்பலில் நற்கருணை பெற்று சில 1 மணி நேரம் அன்னை மரியாவினுடைய அந்த புனித ஆலயத்திலே அமர்ந்து உட்கார்ந்து ஜெபித்து திரும்புகின்றவர்கள் எத்தனை யாத்திரிகர்கள்? அப்படி நாம் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் அடுக்கிக் கொண்டே போனால் அதில் ஏதாவது ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். நாம் பைபிள் வாசிக்கிறோம், ஜெபமாலை சொல்லுகிறோம், ஆலயத்திற்கு செல்லுகிறோம். ஆனால் நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய உள்ளார்ந்த ஆத்மார்த்த ஈடுபாடு, பங்கெடுப்பு அவைகளில் எந்த அளவில் இருக்கிறது என்றால், பாலில் ஆடை படிவது போல ஆடை எடுத்துடும், பாலுக்கும் ஆடைக்கும் தொடர்பு இருக்காது. கடவுளுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை. ஏதோ நம்முடைய இதயத்துல ஒரு சாந்தி, ஒரு அமைதி கிடைக்கிறது, அவ்வளவுதான். அப்படி மேல்வாரியான நம்பிக்கை உள்ளவர்கள் கோடான கோடி பேர். எதை வச்சு கடவுள் நமக்கு கொடுப்பாரு? வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, உம்மை தேடுகின்ற பிள்ளைகளை கலைமான் நீரை தேடுவதை போல, காய்ந்து வறண்டு கிடக்கிற நிலம் தண்ணீரை தேடுவதை போல தேட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற எங்கள் அன்பு இறைவா, உண்மையான தாகத்தை உம்மேல் எங்களுக்கு ஏற்படுத்தி அந்த தாகத்தை தணித்து கொள்ள உம் திருமகன் கிறிஸ்து காட்டிய பாதையிலே பயணிக்க எங்களுக்கு அருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.